இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைக்காயை பொடியாக எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வாழைக்காய் பொடியை சாதத்துக்கு தொட்டு கொண்டும் சாப்பிட்லாம், அது இந்த வாழைக்காய் பொடியை சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம். ரெண்டுமே டேஸ்டியாக இருக்கும். இதோட மேண்டேட்ரி ரெக்குவயர்மெண்ட் என்னன்னாக்கா, வாழைக்காய் காயாக இருக்கணும், கொஞ்சம் கூட பழுத்திருக்கக்கூடாது. வாழைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நடுப்புற வெட்டினோன்னாக்கா அது நல்ல காயாக இருக்கிறது தெரியும். காயில் தான் அந்த வாழைக்காய் பொடி நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு அடிகனமான வானிலையில் தண்ணி போட்டு அதில் இந்த வெட்டிய வாழைக்காய்களை போடலாம். நல்ல இந்த வாழைக்காய்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அந்த வாழைக்காய் ஒரு 10 minutes to 12 minutes ஆச்சு இந்த வாழைக்காய் எனக்கு வேகிறதுக்கு. நல்ல அதோட ஸ்கின் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். நல்ல வெந்திருக்கு. அட் த சேம் டைம் குழையவும் இல்லை. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இப்போது அந்த தோலியை உரித்து அந்த வாழைக்காயை மாத்திரம் நம்ம எடுத்துட்டுலாம். இந்த வாழைக்காயை ஒரு டவர் கிரேட்டரில் அப்படியே நம்ம போட்டு துருவ போகிறோம். நல்லா வெந்து தோல் உரித்ததான இந்த வாழைக்காயை கொஞ்சம் இந்த பெரிய கிரேட்டிங்காக விழறதான சைடில் டவர் கிரேட்டரில் துருவுறேன். ஸோ அந்த வாழைக்காய் நல்ல இந்த மாதிரி காயாக இருந்து இந்த மாதிரி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வெந்திருந்தால் தான் நம்மளுக்கு இப்படி நல்ல துருவ வரும். ஸோ அது மாத்திரம் கொஞ்சம் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தோலி கருப்பான உடனே தான் அந்த தோலியை நம்ம உரிக்கணும். ஸோ இப்போ நல்ல வெந்து அப்படியே நம்மளுக்கு துருவலாக வாழைக்காய் கிடச்சிருக்கு, வெந்த வாழைக்காய். இதுக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 2 tablespoons ஆஃப் நல்ல ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் நான் ஒரு பேனுக்கு ஆட் பண்ணுறேன். அதில் நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் தாளித்ததான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலவை நல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். இஞ்சி விழுது இதை போட்டுட்டு எண்ணெயில் நம்ம சாட்டே பண்ண போகிறோம். இந்த பொடிக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, குட்டி குட்டி பீசஸாக நறுக்கிறதுக்கான பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெயில் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு வாட்டி சாட்டே பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் போடலாம். இது நல்ல மணத்தையும் கொடுக்கும், வாழைக்காயை செரிமானம் செய்யறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணி திருப்பியும் அந்த எண்ணெயில் ஒரு வாட்டி சாட்டே பண்ணுறேன். இப்போது நம்ம வேக வச்சு தோல் உரித்து துருவிருக்கிறதான அந்த வாழைக்காயோட துருவலை ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படியே அது உருக்குலையாமல் நல்ல ஒரு சட்டுவம் மாதிரியான ஒரு கரண்டியால் கலரி விடுங்க. இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு நல்ல ஒரு பரட்டி கொடுக்கலாம். ஒரு 7 to 8 minutes அளவு. அப்புறம் அது ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம், நல்ல பெரிய எலுமிச்சம்பழம், அதை 2ஆக வெட்டி அதுலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸ் அப்படியே நம்ம தயாரித்ததான இந்த வாழைக்காய் பொடி மேலே அப்படியே பரவலாக ஊற்றிட்டு அதை அப்படியே ஜென்டிலாக கலந்தாக்க வாழைக்காய் பொடி தயார்.